ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 2025 கேட் யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஃபீஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் வரும், இது ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமா இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இந்த கேட் அப்படின்னா என்னென்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இது கேட் 2025. இந்த கேட் 2025 யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கி தான். எவ்ரி இயர் வந்து ஒரு ஐஐடி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்சி அண்ட் 7 ஐஐடிஸ் இருக்குது. இந்த 8 தான் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ். இது எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எம்ஓஇ கீழே தான் வருது. கிளியருங்களா? இந்த கேட் ஸ்கோர் வந்து 3 இயர்ஸ் வரைக்குமே வேலிட். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அட்டன் பண்ணுறீங்க 2025 அப்படின்ற மாதிரி இருந்தால், ஸோ 2025க்கான கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் அது 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேட் ஸ்கோரை வச்சு. ஒருவேளை நீங்கள் நடுவில் ஜாப் போகணும்னு நினச்சாலும் ஜாப் போயிட்டு திருப்பி எம்டெக் வந்து கண்டினியூ பண்ணணும் பண்ணிக்கலாம் அதே கேட் ஸ்கோரை வச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சிட்டிஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணும்போது அந்த செலக்டட் சிட்டிஸில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னா சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் மோடில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு எல்லாமே. நெக்ஸ்ட் இதோட எக்ஸாமினேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்க்ரீனில். February 1st 2025, நெக்ஸ்ட்டு 2nd February 2025, நெக்ஸ்ட் 15th February 2025, நெக்ஸ்ட் 16th February 2025. அதாவது ஜென்ரலி பார்த்திங்கன்னா கேட் எக்ஸாம் சாட்டர்டேஸ் சண்டேஸ் தான் நடக்கும். ஸோ February 1st வீக்கெண்டு அதே மாதிரி 2nd வீக்கெண்டில் தான் கேட் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க, டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களோட கேட்டோட பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇ தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் கோடு. நெக்ஸ்ட்டு இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd இயர்ஸ் எலிஜிபிள். அதாவது நீங்கள் பிஇ 3rd இயர் தான் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் தாராளமாக கேட் எக்ஸாம் எழுதலாம். இது வந்து மினிமம் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் என்ன வேணால் இருக்கலாம். நீங்கள் ஃபைனல் இயர் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே கூட இருக்கலாம். ஸோ எல்லாருமே எலிஜிபிள் தான். பட் 2nd இயர் ஸ்டூடெண்ட்ஸ், 1st இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட் ஸ்கோர் அதாவது கேட் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. ஸோ மினிமம் வந்து நீங்கள் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தால் தான் கேட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வேலிட். கிளியருங்களா? நெக்ஸ்ட் இந்த கேட் ஸ்கோர் இந்த கேட் எக்ஸாம் நான் ஏன் அட்டன் பண்ணணும், இந்த கேட் ஸ்கோர் வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் எம்டெக் பண்ணுற மாதிரி இருந்தால், ஹையர் எஜுகேஷன் பிஇ அண்டர் கிராஜுவேட்க்கு அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை டாக்டரல் ரிசர்ச் ரிலேட்டடாக போகிற மாதிரி இருந்தாலுமே சரி, இல்லை பிஎஸ்யூஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கேட் ஸ்கோர் வந்து இப்போ மேண்டேட்ரியாக ஆக்கிட்டாங்க. ஸோ நிறைய பிஎஸ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட் ஸ்கோர் இல்லாமல் ரெக்ரூட் பண்ணுறது கிடையாது. பிஎஸ்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான். சரிங்களா? இன்னும் ஹையர் லெவல்லே சொல்லலாம். ஸோ இதில் மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா கம்பெனிஸ் எல்லாமே இதில் உள்ளே வந்துடும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், ஹெச்பிசிஎல் ஆகட்டும், ஐஓசிஎல் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸை எடுத்துகிட்டு கிராஜுவேட் ட்ரெயினி அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு ஸோ உங்களை ஒர்க் நேச்சர் அந்த ட்ரைனிங்லாம் தருவாங்க. சரிங்களா? வந்து ஜாபில் ஜாயின் ஆன பிறகு. பட் என்னென்னா மினிமம் வந்து கேட் ஸ்கோர் வந்து தேவைப்படுது. ஸோ கேட் ஸ்கோர் இருந்தாவே நம்ம பிஎஸ்யூஸில் என்ட்ரு ஆகிடலாமா? அப்படி கிடையாது. கேட் ஸ்கோர் வந்து ஜஸ்ட் என்னென்னா ஒரு ஐடென்டிட்டி மாதிரி தான். சரிங்களா? கேட் ஸ்கோரில் நீங்கள் டாப் மார்க் வாங்கணும். திருப்பி அந்தந்த பிஎஸ்யூஸ் ஆகட்டும், இல்லை அந்தந்த நீங்கள் எம்டெக் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்குன்னு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? பட் கேட் ஸ்கோர் இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இதில் அசிஸ்டன்ட்ஷிப்புமே வரும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமௌண்ட்டுமே மந்த்லி ஸ்காலர்ஷிப் வந்து வரும் உங்களுக்கு த்ரூ கேட் ஸ்கோரில். நீங்கள் ஹையர் எஜுகேஷன் எங்கேயாவது பண்ணுற மாதிரி இருந்தால், லைக் எக்ஸாம்பிள் ஐஐடிஸ் ஆகட்டும், என்ஐடிஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், இல்லை ஜிசிடி ஆகட்டும், கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் மந்த்லி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டுமே வரும் உங்களுக்கு. கிளியருங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளியருங்களா? நெக்ஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். https போட்டு // போட்டு gate2025.iitr.ac.in. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் என்னென்னா ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். கிளியருங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இதில் எக்ஸாமினேஷன் டேட் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. February 1st வீக்கெண்டு இல்லை 2nd வீக்கெண்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் டேட் வந்து 24th. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இன்னும் ஒரு 8 நாள்லேயே பார்த்திங்கன்னா கேட் வந்து
ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 26 செப்டம்பர் 2024 அப்படின்ட்டு. கிளியர். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ண மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்டெண்டட் டேட்டுமே இருக்குது. ஈவன் 7th அக்டோபர் வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் லேட்டராக அப்லோட் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வரும். கிளியருங்களா? ஸோ அதாவது செப்டம்பர் 26க்குள்ளேயே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட ரெகுலர் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை SC ST PWD கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 900 எக்ஸாமினேஷன் ஃபீஸு. அதுவே ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 1800 ஆர் அதர் கேட்டகரிஸ்னால் 1800 உங்களோட ஃபீஸு. இது எல்லாமே ஆன்லைன் மூலம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் அவங்க க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்களா, அந்த டேட்டில் இல்லாமல் லேட்டராக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஜாஸ்தி வரும். சரிங்களா, அது எவ்வளோ ஜாஸ்தி அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு 500 வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஹைலைட்டு. ஸோ கேட் எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற போகிறாங்கன்றதும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா எப்போ ரிசல்ட் வரப்போகுதுன்றதும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ ரிசல்ட்னால் நீங்கள் எக்ஸாம் எழுதி ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதாவது 19th மார்ச் 2025 தான் சொல்லியிருக்காங்க. கிளியருங்களா? வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கேட் எக்ஸாம் ரிலேட்டட், ஸோ யூ கேன் காண்டாக்ட் த நம்பர் கிவன் பிலோ. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.